திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றிய கதையை கொடுக்கிறேன். இந்த புராண கதைதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதற்கான அடிப்படையாகும். உலகை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் உலகை காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையே ஒருமுறை போட்டி எழுந்தது. உலகில் பெரியவர் யார் என்ற ஆணவம் இருவரையும் ஆட்கொண்டது. இந்த போட்டியை முடிவுக்கு கொண்டு வரவும் இருவரின் ஆணவத்தை அடக்கவும் சிவபெருமான் திருவுளம் கொண்டார். திடீரென்று அவர்கள் இருவருக்கும் நடுவில் வானத்துக்கும் பூமிக்குமாக பரவி நின்ற ஒரு பிரம்மாண்டமான நெருப்புத்தூண் தோன்றியது. அதன் ஆதியோ அந்தமோ தெரியாதபடி அது முடிவில்லாமல் ஒளிர்ந்தது. சிவன் அவர்களிடம், இந்த நெருப்புத்தூணின் அடியை யாரால் கண்டறிய முடிகிறதோ அவரே உங்களில் பெரியவர் என்று ஒரு நிபந்தனை விதித்தார். பிரம்மா ஒரு அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து ஜோதி பிழம்பின் உச்சியை காண மேல் நோக்கி பறந்து சென்றார். அவர் ஒரு வராகத்தின் வடிவம் எடுத்து ஜோதி பிழம்பின் அடியை காண பூமிக்குள் ஆழமாக புடைந்து சென்றார். பல யுகங்கள் அவர்கள் பயணித்தும் அந்த ஒளி தூணின் முடிவையோ அடியையோ இருவராலும் காண முடியவில்லை. விஷ்ணு தனது முயற்சியில் தோல்வியுற்று ஆணவத்தை விட்டு, இதன் அடி எனக்கு தெரியவில்லை, இந்த கோலம் சிவபெருமானின் அற்புதம் என்று உண்மையை ஒப்புக்கொண்டு திரும்பினார். ஆனால் பிரம்மா முடியை காணாமல் திரும்பும் வழியில் அந்த ஜோதி மலையில் இருந்து கீழே வந்த ஒரு தாழம்பூவை பார்த்தார். தான் முடியை கண்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி தாழம்பூவிடம் கேட்டுக்கொண்டார். பின்னர் பிரம்மா திரும்பி வந்து, நான் முடியை கண்டுவிட்டேன், அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்று பொய் சொன்னார். பிரம்மா பொய் சொன்னதை கேட்ட சிவன் அந்த பிரம்மாண்ட ஜோதி பிழம்பிலிருந்து உருவ வடிவமாக வெளிப்பட்டார். பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவை, இனிமேல் நீ என் பூஜைக்குரிய மலராக இருக்க மாட்டாய் என்று சபித்தார். ஆணவத்துடன் பொய் சொன்ன பிரம்மாவுக்கு, பூலோகத்தில் உனக்கு சில கோயில்களும் குறைவான வழிபாடுகளுமே இருக்கும் என்று சாபமிட்டார். உண்மையை ஒப்புக்கொண்டு ஆணவத்தை நீக்கிய விஷ்ணுவை பாராட்டினார். பின்னர் சிவபெருமான் ஜோதி வடிவில் நின்ற அந்த இடமே மலையாக குறுகி நின்றது. அதுவே இன்று நாம் வழிபடும் திருவண்ணாமலை. இந்த மகா ஜோதி தரிசனம் நிகழ்ந்த நாளே கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று மலையில் மகா தீபம் ஏற்றி வழிபடும் மரபாக தொடர்கிறது.